ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எத்தனாவது ரேங்க் லிஸ்ட் இருக்கீங்க, எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு நிறைய பேர் அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ரேங்க் லிஸ்ட் நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணலான்னா, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேங்க் டீட்டெயில்ஸ்னு. அதில் போயிட்டு 1 by 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அகாடமிக்கான ரேங்க் லிஸ்ட்டு ஜென்ரலில் வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி அகாடமிக்கான டிஃப்ரெண்ட் 7% ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அகாடமிக்கில் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி அகாடமிக்கில் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து டிஃப்ரெண்ட் 7% எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தான் ஒகேஷனல் குரூப்புக்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் 7% இந்த மாதிரி. ஸோ தனித்தனி ரேங்க் லிஸ்ட் அவங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அகாடமிக் ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, கிட்டத்தட்ட 4111 பக்கங்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அது அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்க நேம் என்ன, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கான கம்யூனிட்டி என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்றது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க ஃபைண்ட் பேஜ் அல்லது சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பிசி கம்ப்யூட்டர் டைப் பண்ணுறவங்க கண்ட்ரோல் எஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகி வந்து காமிக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பிளிங்க் ஆகி வந்து காமிக்கும். நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களோட ஹைலைட் காமிக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கான ரேங்க் என்ன இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, எவ்வளோ மார்க்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் உங்களோட லிஸ்ட்டில் வந்து தப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெரிவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்காக ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதேமாரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே என்னென்ன ரேங்க் லிஸ்ட்டோ தந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்கிறத மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ தப்பாக இருக்குன்னு இருக்குது, ஸோ ஏதாச்சும் வந்து மார்க் வந்து தப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து 30/6/2023 4 PM-க்குள்ள உங்களுடைய டிஎஃப்சி சென்டர் எங்கே இருக்கோ அங்கே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து தப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான கவுன்சிலிங் தான் நடைபெற போகுது. ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஜூலை 3 சொல்லியிருக்காங்க. அதுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைனில் தான் முழுக்க உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து இருக்க போது. ஜஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வர சொல்லி போயிட்டு ஆன்லைனில் உங்களுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான காலேஜ் என்ன எல்லாமே நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் பற்றி தனியாக நம்ம ஒரு சேனல் வீடியோ வந்து போட்டலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இல்லை என்னால் அந்த பிடிஎஃப்பில் கரெக்டாக வந்து செக் பண்ண முடியல, நீங்கள் செப்பரேட்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், அகைன் ஹோம் பேஜ் வந்து போயிட்டு லாகின் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு லாகின் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண சொல்ல ஒரு மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கான ஜென்ரல் ரேங்க் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான கம்யூனிட்டி ரேங்க் என்னன்றதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டூடெண்டாக தான் இதில் உங்களுக்கான ரேங்க் கொடுத்துருப்பாங்க, எக்ஸர்வீஸ்னால் அதுக்கான ரேங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு உங்களோட பிடிஎஃப்ல தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியல, லாகின் பண்ணி செப்பரேட்டாக உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன, ரேங்க் லிஸ்ட் என்ன, கம்யூனிட்டி லிஸ்ட் என்னவே இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் வந்து பார்த்தவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் வந்து தப்பாக தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சுக்கலாம். டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கார்னர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, டிஎஃப்சி சென்டருக்கான ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் மெயிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.